கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு நாள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் நோக்கி பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமுமாமே. இந்த வசனம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. மற்ற மனிதர்களிடத்தில் நீங்கள் எவைகளை எதிர்பார்க்கிறீர்களோ, அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் முதலாவது அவர்களுக்கு செய்யுங்க. அப்போது உங்களுடைய எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும். இதில் பார்க்கின்ற வேளையில் ஒருவேளை நம்மை அன்பு கூறவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். நான் எவ்வளோ அவங்கள நேசிக்கிறேன், ஆனால் அவங்க என்னை நேசிக்கவில்லையே என்று. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கிற இல்லையாப்பா, அவர்கள் உன்னை நேசிக்கவில்லையே, அன்பு கூறவில்லையே என்று. முதலாவது நீ அன்பு கூறு, அவரிடத்தில் போய் பேசு, மகிழ்ச்சியாக இரு. அவரிடத்தில் நீ முதல் அன்பு கூறும் பொழுது அவர்கள் தானாகவே உன்னிடத்தில் அன்பு கூறுவார்கள். ஒரு சிலர், எனக்கு இவர்களிடத்துலேருந்து எந்த உதவியுமே வரவில்லையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன், நெருக்கடியில் இருக்கிறேன், எவ்வளோ தேவைகளோடு இருக்கிறேன், ஆனாலும் கூட தேவன் என்ன சொல்கிறார், முதலாவது தேவையுள்ள மக்கள், நீ இதை விரும்புகிறாய் அல்லவா, தேவையுள்ள மக்களுக்கு நீ முதலாவது கொண்டு போய் கொடு. அப்பொழுது கொடுக்கும் பொழுது அது தானாக உனக்கு திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் மிக ஒரு எளிதான, இயேசு கற்பித்ததான ஒரு விதிமுறை. இதை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் இந்த நாளிலே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சி நிறைந்த, சந்தோஷமான நாளாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு இனிமையான, மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.